வெல்கம் பேக் டு இன்னொரு புது பேய் வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நடக்க போகுது. ஆக்சுவலி இது பற்றி நான் இன்டர்நெட்டில் தான் படித்தேன். இந்த ரிச்சுவல் பேர் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2:40 கிட்ட ஆக போகுது. இந்த கேம் 12லேருந்து 3 மணிக்குள்ளே விளாடலாம். நான் 2:40 கிட்ட ஆக போகுது கைஸ் டைமு. இது பேர் பேப்பர் கேம் சேலஞ்ச். இது ஆக்சுவலி ஒரு சின்ன ரிச்சுவல் மாதிரி. இதில் நாங்கள் I welcome you. Make your presence come true. Spirit of the door, I welcome you. Make your presence come true. Spirit of the door, I welcome you. Make your presence come true. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மந்திரத்தை படிச்சுட்டேன், கொஸ்டின் எழுதிட்டேன். பென் பேப்பரில் கொஸ்டின் எழுதிட்டேன். இந்த கொஸ்டின் இந்த கதவுக்கு இந்த பக்கம் வச்சு ஜஸ்ட் தள்ளிட்டு இந்த பேனா எங்கே வைக்கணும் பார்க்கலாம். ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனை வாங்க வச்சுட்டுக்கிறேன். ஒரு மாதிரி யாரோ போன மாதிரி அது ஒன்று நடந்தது. அதனால தான் என்னால் ஒரு செகண்ட் ஒன்றுமே பேச முடியல. பேனை வாங்க வச்சுருக்க, பென் வாங்க வச்சுருக்க, எதுவுமே நடக்கலை, ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட 2 minutes ஆச்சு. பார்க்கலாம் எடுத்து ஏதாவது கிறுக்கலோ எழுதலோ ஏதாவது ஒன்று இருக்குமான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை. ஸோ என்கிட்ட இன்னும் இது 2வது கொஸ்டின் முடிச்சுக்கு அது எழுதி பார்க்கலாம். வாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் எழுதிட்டேன். ஹவு டிட் யூ டை? முதல் கொஸ்டின் இஸ் தேர் எனி பேட் ஸ்பிரிட்னு போட்டு எதுவுமே ரெஸ்பான்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் ஹவு டிட் யூ டை అని போட்டிருக்கேன். இதுவும் அங்கே வச்சு பார்க்கலாம், ஏதாவது நடக்குமா நடக்காதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை பேன் அந்த டோர் கவுண்டான் சைடு வச்சுருக்கேன். ஏதாவது நடக்கலாம் என்ற ஒரு ஃபீலாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீல் ரொம்ப ஆகுது. யாரோ டோர் தட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தேன். செகண்ட் கொஸ்டின் கேட்டு ஹவ் டிட் யூ டைன்னு ஏதாவது நடந்திருக்கான்னு பார்க்கலாம் வாங்க கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹவு டிட் யூ டை போட்டு எதுவுமே வரல, அந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஆனால் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு மட்டும் கேட்டுனே இருக்குது. இது ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரில. லாஸ்ட் கொஷின் ஒன்று இருக்குது, அது பார்க்குறேன், எழுதி பார்க்குறேன் ஏதாவது நடக்குதான்னு. ஏன்னா இது ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு. பார்க்கலாம் வாங்க கைஸ்.
சொல்லி பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் வில் யூ கில் மீ அந்த நான் போட்டிருக்கேன். பார்க்கலாம். எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. நான் பண்ண ரிச்சுவல் கிடையாது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்க மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு மட்டும் கேட்குது, நடக்கிற சவுண்டெல்லாம் கேட்குது. ரெக்கார்ட் ஆகுதுன்னு தான் தெரில. பார்க்கலாம் வாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3வது கொஸ்டின் எழுதி வச்சுட்டுக்கிறேன். ஏதாவது நடக்குமா நடக்காதான்னு நிஜமாக தெரியல. ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. ஏதோ சுற்றி என்ன யாரோ பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் எதுவுமே யாருமே இல்லை. ஃபுட் சத்தம்லாம் கேட்குது, யாரும் நடக்கிற மாதிரி போகிற மாதிரி ஒரு சத்தம்லாம் கேட்குது. பட் எதுவுமே ரியாக்ட் ஆக மாட்டேங்குது. பட் டிஃப்ரெண்ட்டான வைப் ஏதோ நடக்குது, அது மட்டும் தான் நான் நல்லா உணர முடியுது. பார்க்கலாம் இருங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பேப்பர் வச்சு கிட்டத்தட்ட 3 நிமிஷம் மேலே ஆகிட்டுக்குது. இப்போ அந்த பேப்பரை எடுத்து பார்க்கலாம் வாங்க கைஸ். ஃபஸ்ட்டு பேனை எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் எழுதியிருக்கேன். எதுவுமே நடக்கலை. ஆனால் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு மட்டும் கேட்குது. பட் என்னன்னு தெரியல. பட் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண யாருமே வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. நான் ட்ரை பண்ணதில் இது மொத்தமாகவே ஃபேக்காக நடந்திருக்கு. பட் இருக்கலாம் ஏதாவது சவுண்ட் கேம்ஸ், அது வேறு விஷயமாக இருக்கலாம். பட் நான் ட்ரை பண்ணதில் இது ஃபேக். இன்னும்